Unit 1 Outbreak of World War I and its Aftermath. 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்குது. இந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் மட்டும் ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. Choose the correct answer. First one. What were the three major empires scattered by the end of the First World War? First World War உடைய எண்டில் பெரிய பெரிய எம்பையர்ஸ் 3 வந்து பிரிஞ்சு போச்சு, செதறி போச்சு. அது எந்த எம்பையர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, Ottomans. ஸோ 3 எம்பையர்ஸ் வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, Ottomans. Which country emerged as the strongest in East Asia towards the close of the 19th century? 19th centuryuடைய எண்டில் ஈஸ்ட் ஏஷியா அந்த பகுதியில் எந்த கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுச்சு அப்படின்னா ஜப்பான். Who said imperialism is the highest state of capitalism? யார் imperialism highest state of capitalismனு சொன்னது? லெனின் அப்படிங்கிறவர் சொன்னார். What is the Battle of Marne remembered for? Battle of Marne எதுக்காக ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னா ட்ரென்ச் வார்ஃபேர். அந்த வார் நடக்கும்போது பள்ளங்கள் ஏற்படுத்தி அதில் நின்று வார் பண்ணாங்க. ஸோ அந்த இதுக்காக பேட்டில் ஆஃப் மார்ன் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். To which country did the first Secretary General of League of Nations belong? அது செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைச்சாங்க. அதோடைய ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரலாக எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க நியமனம் செய்யப்பட்டாங்கன்னா பிரிட்டன். Which country was expelled from the League of Nations for attacking England? லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருந்து ஒரு கண்ட்ரியை வந்து நீக்கிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபின்லாண்ட் அப்படிங்கிற நாட்டை வந்து அவங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லியும் பண்ணாங்க. ஸோ அதனால் எந்த கண்ட்ரியை வந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யா. யூனிட் 2 The World Between Two World Wars. With whom of the following was the Lateran Treaty signed by Italy? இட்டாலி லேட்ரன் ட்ரீட்டி அப்படின்றத ஒன்று சைன் பண்ணாங்க. யாரோட சேர்ந்து அவங்க சைன் பண்ணாங்க அப்படின்னா போப்போட சைன் பண்ணாங்க. With whose conquest did the Mexican civilization collapsed? ஸோ மெக்சிகன் சிவிலைசேஷன் அப்படின்றது நாகரிக வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ மெக்சிகாவில் இருந்தக்கூடிய அந்த நாகரிக வளர்ச்சி இருந்தக்கூடிய அந்த இடத்த யாருடைய கான்குவஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து கொலாப்ஸ் ஆச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா யார் வந்து கைப்பற்றினதுக்கப்புறம் அப்படி ஆச்சு அப்படின்னா ஹெர்னன் கார்ட்ஸ் அப்படிங்கிறவருடைய கைப்பற்றுதலுக்கு அப்புறம் தான் மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் ஆச்சு, சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஹூ மேட் பெரு அ பார்ட் ஆஃப் தேர் டொமினியன்ஸ்? பெரு அப்படிங்கிற இடத்த வந்து தங்களுடைய இதுக்கு உள்ள சேர்த்துக்கிட்டது யார் அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க. ஸ்பானியார்ட்ஸ் வந்து பெருவை அவங்க இதில் சேர்த்துக்கிட்டாங்க. Which president of USA pursued good neighbor policy towards Latin America? லாட்டின் அமெரிக்காவோட குட் நெய்பர் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை வந்து சைன் பண்ணது எந்த பிரசிடென்ட்? யுஎஸ்ஏவை சார்ந்த எந்த பிரசிடென்ட் அப்படின்னா ரூஸ்வெல்ட். Which part of the world disliked dollar imperialism? டாலர் இம்பீரியலிசமை உலகத்துடைய எந்த இடம் வந்து எந்த இடத்துக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு? அந்த டாலர் இம்பீரியலிசம் வேண்டாம். இம்பீரியலிசம்னா கைப்பற்றுறது, இந்த இடம் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே இவங்க வந்து ஆட்சி செய்கிறது தான் இம்பீரியலிசம் சொல்கிறோம். ஸோ எந்த வேர்ல்டுடைய எந்த பார்ட்டுக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா லாட்டின் அமெரிக்கன்ஸ்க்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. யூனிட் 3 World War II. When did the Japanese formally sign off their சரண்டர்? ஸோ கடைசியாக வந்து ஜப்பான் வந்து நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணது என்னைக்கு அப்படின்னா 2 September 1945. Who initiated the League of Nations? லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு துவங்கி விட்டது யார், அதோடைய ஐடியா கொடுத்தது யாருன்னா உட்ரோ வில்சன். வேர் வாஸ் தி ஜாப்பனீஸ் நேவி டிஃபீட்டட் பை தி யூஎஸ் நேவி? ஜப்பான் நாட்டை சார்ந்த நேவியை வந்து யூஎஸ் நேவி டிஃபீட் பண்ணுச்சு, அதை வந்து தரைமட்டமாக்குச்சு. அது எந்த இடத்துல அப்படின்னா பேட்டில் ஆஃப் மிட்வே அப்படிங்கிற அந்த பேட்டிலில் அந்த மிட்வே அப்படிங்கிற இடத்துல. வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்? யூஎஸ் வந்து தன்னுடைய அட்டாமிக் பாமை ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிரோசிமா அப்படிங்கிற பிளேஸில் ஃபஸ்ட் அட்டாமிக் பாம் ட்ராப் பண்ணுறாங்க. ஹூ வேர் மெயின்லி பெர்சுவேட்டட் பை ஹிட்லர்? ஹிட்லர் வந்து மெயினாக பெர்சுவேட் பண்ணுறது யார் அப்படின்னா ஜூஸ் தான். விச் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து ஹூ சைன் தி முனிச் பேக்ட் வித் ஜெர்மனி? இங்கிலாந்து நாட்டை சார்ந்த எந்த பிரைம் மினிஸ்டர் முனிச் பேக்டை வந்து சைன் பண்ணாங்க ஜெர்மனியோட அப்படின்னா கேம்பர்லைன். வென் வாஸ் தி சார்ட்டர் ஆஃப் யூஎஸ் சைன்டு? யூஎஸ் உடைய சார்ட்டர் எப்போ சைன் பண்ணுறாங்கன்னா June 26, 1945. யூனிட் 4 The World After World War II. Which American president followed the policy of containment of communism? கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம் அப்படிங்கிற பாலிசியை அமெரிக்கன் நாட்டை சார்ந்த பிரசிடென்ட் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ட்ரூமன் அப்படிங்கிறவர் ஃபாலோ பண்ணுறாரு.
When was People's Political Consultative Conference held in China? சைனால People's Political Consultative Conference நடந்தது. அது எப்போ அப்படின்னு செப்டம்பர் 1949. The United States and European allies formed dash to resist any Soviet aggression in Europe. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸும் யூரோப்பியன் நாட்டை சார்ந்த சில அலைஸும், இங்கே அலைஸ்னால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுது, அந்த அலைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸும் யூரோப்பியன் அலைஸும் ஒன்றா சேர்ந்து இந்த சோவியட்டுடைய அக்ரெஷனை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன ஏற்படுத்தினாங்க அப்படின்னா நேட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க. Who became the chairman of PLO's Executive Committee in 1969? PLO உடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி 1969ல் யார் சேர்மேனாக வந்தாங்க அப்படின்னா யாசர் அராஃபட் வந்தார். வென் வாஸ் நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் யுனைடெட்? வியட்நாமை வந்து நார்த் அண்ட் சவுத்தாக ரெண்டாக பிரிச்சிருந்தது. அது எப்போ ஒன்றா சேர்த்தினாங்க அப்படின்னா 1976ல். வென் வாஸ் தி வார்சா பேக்ட் டிசால்வ்ட்? வார்சா பேக்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அது எப்போ வந்து கலைச்சாங்க அப்படின்னா 1991ல் இந்த வார்சா பேக்ட் வந்து கலைஞ்சிருச்சு. யூனிட் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தி 19th century. In which year was சத்தி அபாலிஷ்ட்? சத்தி அப்படின்றது ஒரு பழக்கமாக இருந்தது. ஹஸ்பண்ட் இறந்த உடனே ஒய்ஃப் வந்து நெருப்பில் விழுறது, அது ஒரு பழக்கமாக இருந்தது. அது எப்போ வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அது செய்யக்கூடாது குற்றம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது 1829ல். வாட் வாஸ் த நேம் ஆஃப் சமாஜ் ஃபவுண்டட் பை தயானந்த சரஸ்வதி? தயானந்த சரஸ்வதி ஏற்படுத்தின சமாஜமுடைய பெயர் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ். Whose campaign and work led to the enactment of Widow Remarriage Reform Act of 1856? விடோ ரீமேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் இறந்தவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அது. ஸோ அது 1856ல் கொண்டு வராங்க. யாருடைய போராட்டத்துக்கு அப்புறம் அதை கொண்டு வராங்கன்னா ஐஸ்வர்யா சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவருடைய போராட்டத்துக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஸ்ட் காஃப்டர்? காஃப்டர் உடைய வாய்ஸ் யாருடையது அப்படின்னா பார்சி மூமெண்ட் அப்படின்றதுடைய மூமெண்ட்டுடைய வாய்ஸ் தான் அது. ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் நம்தாரி மூமெண்ட்? நம்தாரி இயக்கம் அப்படின்றத கொண்டு வந்தது யாருன்னா பாபா ராம்சிங் அப்படிங்கிறவர். ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன்? விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருந்தது. அதோடைய ஃபவுண்டர் யாருன்னா எம்ஜி ரெனடே. ஹூ வாஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற புக்கு எழுதினவர் தயானந்த சரஸ்வதி. யூனிட் 6 அர்லி ரிவோல்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல பிரிட்டிஷ் எதிர்த்து நடந்த சில போராட்டங்கள். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாளையக்காரர்ஸ் டு ரெசிஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் பாலிசி ஆஃப் டெரிட்டோரியல் அக்ராண்டைஸ்மெண்ட்? ஸோ இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு யார் எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த பாளையக்காரர் வந்து எதிர்த்தாரு அப்படின்னு சொன்னால் பாலிசி ஆஃப் டெரிட்டோரியல் அக்ராண்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த பாலிசியை எதிர்த்து நின்ற பாளையக்காரர் புலிதேவர். Who had established close relationship with the 3 agents of சந்தா சாஹிப்? சந்தா சாஹிப் உடைய ஏஜென்ட்ஸோட ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க புலிதேவர் தான். வேர் வாஸ் சிவசுப்ரமணியர் எக்ஸிக்யூட்டட்? சிவசுப்ரமணியரை எங்கே வந்து கொன்னாங்க அப்படின்னா நாகாலபுரம் அப்படிங்கிற பிளேஸில். ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? திருச்சிராப்பள்ளியுடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா மருது பிரதர்ஸ் சொன்னாங்க. when did the வெள்ளூர் ரிவோல்ட் பிரேக் அவுட்? வெள்ளூர் ரிவோல்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10 July 1806ல் வேலூர் புரட்சி சொல்லுவாங்க அது. Who was the commander in chief responsible for the through new military regulations in வெள்ளூர் ஃபோர்ட்? வெள்ளூர் ஃபோர்ட்டில் மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. அது எந்த கமாண்டர் இன் சீஃப் கொண்டு வராங்க அப்படின்னா சர் ஜான் க்ரொடாக் அப்படிங்கிறவர் கொண்டு வராங்க. வேர் வாஸ் த சன்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் சென்ட் ஆஃப்டர் த வெள்ளூர் ரிவோல்ட்? வெள்ளூர் புரட்சிக்கு அப்புறம் திப்பு சுல்தானுடைய மகன்களை எங்கே அமிச்சாங்க அப்படின்னா கால்கட்டாக்கு அமுச்சு விட்டாங்க. யூனிட் 7 ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் தி பர்த் ஆஃப் நேஷனலிசம். Which one of the following was launched by Haji Saritullah in 1818 in East Bengal? ஈஸ்ட் பெங்காலில் ஹாஜி சரித்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு 1818ல் லான்ச் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா ஃபராசி மூமெண்ட் அப்படிங்கிற மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. Who declared that land belongs to God and collecting rents or taxes on it was against divine law? இந்த பூமி வந்து கடவுளுக்கு சொந்தமானது. இங்கே வந்து ரெண்டோ டேக்ஸோ வந்து கலெக்ட் பண்ணால் அது வந்து கடவுளுடைய இதுபடி தப்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தூது மியான் அப்படிங்கிறவர் சொன்னார். Who were driven out of their homeland during the process of creation of zamins under permanent settlements?
பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஜமீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த க்ரியேஷன்ஸ் ஜமீன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட இன மக்களை வந்து அந்த அவங்களுடைய இடத்துலேருந்து வெளியே துரத்துறாங்க. அந்த இவங்க யார், அந்த செட்டில்மெண்ட் சார்ந்தவங்க யாருன்னா சாந்தல்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து வெளியேற்றிட்டாங்க. ஃபைண்ட் அவுட் தி மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இதில் வந்து மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் யாருன்னு கேட்குறாங்க. பைபின் சந்திரபால் அப்படிங்கிற ஒரு மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட். வென் டிட் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கம் இன்டு எஃபெக்ட். பெங்கால் வந்து ரெண்டாக பிரிக்கலாம் அப்படிங்கிறது எப்போ அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 16 October 1905. வென் வாஸ் தி கன்டெக்ஸ்ட் இன் விச் தி சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட். எந்த சமயத்தில் சோட்டா நாக்பூர் டெனன்சி அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முண்டா ரெபிலியன் அப்படின்ற அந்த ரெபிலியன் சமயத்தில் அதை பாஸ் பண்ணுறாங்க. ஹூ செட் அப் தி ஃபர்ஸ்ட் ஹோம் ரூல் லீக் இன் April 1916. ஹோம் ரூல் லீக் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அது ஃபஸ்ட்டு யார் April 1906 வந்து அதை செட் பண்ணுறாங்க அப்படின்னா திலக் வந்து செட் பண்ணுறாரு. ஹூ ட்ரூ தி அட்டென்ஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் டு தி சஃபரிங் ஆஃப் இண்டிகோ கல்டிவேஷன் த்ரூ ஹிஸ் பிளே நீல் தர்பன். நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தின் மூலமா இண்டிகோவுடைய அந்த இண்டிகோ இதை வந்து வளர்க்குறதுக்காக சொன்னாங்க அந்த பெங்கால் சைடெல்லாம். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய சஃபரிங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து சொன்னது யார் அப்படின்னா தீனா பந்து மித்ரா அப்படிங்கிறவர் தன்னுடைய அந்த நாடகம் மூலயமா வெளிப்படுத்துகிறார். யூனிட் 8 நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ். யூனிட் 8 நேஷ்னலிசம் காந்தியன் ஃபேஸ். Who was arrested during the anti-Rowlatt protest in Amritsar. அம்ரிஸ்டரில் anti-Rowlatt protest நடந்தது. ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம். இங்கே ரவுலட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. அப்போ யார் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சைஃபுதீன் கிச்லு அப்படிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இன் விச் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நான் கோஆப்ரேஷன் அப்ரூவ்டு. நான் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத எந்த காங்கிரஸ் செஷனில் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மீட்டில் அப்ரூவ் பண்ணாங்க. விச் அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் டிக்ளேர்ட் ஆஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. எந்த நாளை இண்டிபெண்டன்ஸ் டேவாக டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 26 January 1930. வென் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் என்ஆக்டட். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஆக்டை கொண்டு வந்தது 1865. ஆன் 8 January 1933 விச் டே வாஸ் அப்சர்வ்டு. January 8, 1933 அந்த வருஷத்தில் என்ன டே ஆச்சு அன்னைக்கு அப்படின்னா டெம்பிள் என்ட்ரி டே. எல்லா கேஸ்ட் பீப்புளும் டெம்பிளுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது டெம்பிள் என்ட்ரி டே Jan 8, 1933. விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்ட் ப்ரொவின்ஷியல் அட்டானமி. ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படிங்கிறத கொண்டு வந்த ஆக்ட் எது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. யூனிட் 9 ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸுடைய மகாஜன சபாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக யார் நியமனம் ஆகிறாங்க அப்படின்னா பி ரங்கையா. வேர் வாஸ் த தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்டு. தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்கே நடக்குதுன்னா 1000 லைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. ஹூ செட் பெட்டர் புல்லக்கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன்ஸ். ஸோ சுதந்திரமாக புல்லக்காட்டில் போகிறது மேலே ட்ரெயினில் டீலக்ஸில் அங்கங்கே பிரிவினையோட ட்ரெயினில் டீலக்ஸ் ட்ரெயினில் போகிறத விட புல்லக்காட்டில் போகிறது மேல், மாட்டு வண்டியில் போகிறது மேல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அனி பெசன்ட். ஹூ அமாங் த ஃபாலோயிங் வேர் ஸ்வராஜிஸ்டாக இருந்தவங்க யாருன்னா சத்யமூர்த்தி. ஹூ செட் அப் தி சத்யகிரகா கேம்ப் இன் உத்தியவானம் நியர் மெட்ராஸ். மெட்ராஸில் உத்தியவானம் அப்படின்ற இடத்துல சத்யகிரகா கேம்பை செட் பண்ணது யாருன்னா டி பிரகாசம். வேர் வாஸ் தி ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் ஹெல்டு. ஹிந்தியை எதிர்த்து கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் எதுன்னா சேலம். யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. டேஷ் எஸ்டாப்ளிஷ்ட் அ ஃபுல் பிளட்ஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இன் 1709 அட் டிரான்ஸ்கிபார் அப்படிங்கிற இடத்துல பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஃபுல் பிளட்ஜாக யார் கொண்டு வராங்க அப்படின்னா ஜீகன் பால்க் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். டேஷ் ஃபவுண்டட் ஆதி திராவிட மகாஜன சபா இன் 1893. ஆதி திராவிட மகாஜன சபா அப்படிங்கிறவர் யார் உருவாக்கினாங்க அப்படின்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ட்ரேட் யூனியன் த மெட்ராஸ் லேபர் யூனியன் வாஸ் ஃபார்ம்ட் இன். மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்றத எப்போ அமைச்சாங்க? அது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ட்ரேட் யூனியன் அது. ஸோ 1918 அதை ஆர்கனைஸ் பண்ணினாங்க. டேஷ் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை தி ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார் தி செலெக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் எதை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க.
Dash was the first elected legislative council member from the depressed class in Madras province. மெட்ராஸ் ப்ரொவின்ஸ்க்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக டிப்ரெஸ்டு கிளாஸில், அதாவது தாழ்த்தப்பட்ட அந்த கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்த எலெக்டான லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் வந்து எம்சி ராஜா.